ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ப்ரான் கிரேவி பார்த்துடலாமா? இந்த கிரேவி வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கேப்சிகமும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடையில். அதில் வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், அப்புறமேட்டு அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து அதே எண்ணெயில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அப்புறமேட்டு அரை கேப்சிகத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமேட்டு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். இதில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் வதக்கி விடணும். அப்போ தான் வந்து நல்லா மசாலாஸ்லாம் வந்து ஸ்மெல் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் அரை ஸ்பூன் போல் சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு அரை ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா பவுடர், கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச ப்ரான்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக விடலாம். இப்போ நம்ம இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கஸ்தூரி மெத்தி வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி வந்து ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திலேருந்து பரோட்டாலேருந்து சாதம் புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா பை.